மைக் குத்துருங்க. யாரு அவன் வந்து என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. காலையில இருந்து சுத்திட்டு கூட பாட்டு மட்டும் போட்டேன். தேவா இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறான். இங்க செமினார் பாடா. ஹலோ காரல்ல இருக்கேன்டா, கூப்பிடுறேன்டா. சரி நான் கூப்பிடுறேன்டா. பெருமையா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. பெரியவரா இருக்காரு, வயசு கூட போல. தாத்தா எப்போ பார்த்தோன்னா விசில் டேக்கு வந்துருந்தான். பிப்ரவரி 8 அப்போ வந்துருந்தான். வந்து பார்த்தேன். பார்த்துதான் பார்வையே ஒரு மாதிரி இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. பரவாயில்ல அவர்தான் பேச ஆரம்பிச்சான். பழகம் நல்லா தான் பேசுறது. அவ்வளோவா யாருமே இன்டர் பண்ண மாட்டான் ஸ்டார்டிங்கில். அவன் போக போக நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். என்ன சிரிச்சேன்னா சிரிச்சுட்டே இருப்பான், பேசினா பேசிட்டே இருப்பான், எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா ஓவரா பண்ணிட்டே இருப்பான். ஜாஸ்தா பிரதீப், ஜாஸ்தா ப்ரோ வாங்க. மீசை முறுக்கு, மீசை முறுக்குல எப்பயுமே அடிக்கிற கலர் தான் போட்டு வருவான். எப்பயுமே ஹேர் ஸ்டைல் கரெக்டாக வச்சுப்பான், மீசை முறுக்கிப்பான், வருவான். அந்த காலில் ஒன்று போட்டுக்கிட்டு கீழே குட்டி வச்சுட்டு இருப்பான். அடிக்கடி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாலாஜி ஆமா கூட தான் இருப்பான். அவன் தான் ஆமா கூட இருப்பான். மாப்பிள்ளைய ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவ்வளவுதான். அவ்வளோ ஒண்ணும் இல்லை. முறுக்கா வாங்கி இது பண்றா, முறுக்க கூடாது. நேற்று நிறுத்தி பண்ணாரு. சைனீஸ் கலர் மாதிரி இருப்பேன்டா. முடியெல்லாம் கலர் கலைக்கிற சீவு இப்படி கலனு ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்சு டீம்ல கேங்லேயே சைலண்டான ஆள் பார்க்க மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரே கேங்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் மட்டும் சொல்றதில்ல. எல்லாருமே இப்போ நான் மிஸ் பண்ணும் போது எல்லாத்துக்கும் நாளைக்கு நினைச்சு பார்க்கும்போது யாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது யாரும் பார்க்க அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டுமே இப்போ நாளையிலேருந்து மேக்ஸிமம் யாரையும் பார்க்க போகிறது இல்லைங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த வார்த்தைகள் மாமா மச்சான் அந்த சம்பவம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ண போது நினச்சா இப்பவுமே ஃபீல் ஆகுது. மிஸ் யூ ஆர். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு மாசம் வந்தோம். அப்போ வந்து 3 பேராக தான் வந்தானுங்க. 3 பேர் மெக்கானிக்கல் கூட சேர்ந்துருந்தோம். இப்போ வந்து ரெக்கடாக தான் இருந்தேன் தலைவர். அப்பவே தாடியெல்லாம் வந்து தலைவர் பெரிய ஆளு கட்டிக்கவே மாட்டாரு. சாயங்காலம் போயிடுவாரு. பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் தமிழும் ஒழுங்காக பேச மாட்டான். அதை வச்சே ஓட்டிட்டு ஜாலியாக போயிடுச்சு. பாலாஜி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் தான் படிச்சது. மெக்கானிக்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால்
நானு தாரிக்கு பாலா சாதியிலும் வேற கேங்க இருந்தோம். அதுக்கப்புறம் சுந்தராபுரம் மட்டும் தனியாக ஒரு கேங்கு, அப்புறம் பாலாஜி ஜாஸ்தா அந்த மாதிரி அவங்க ஒரு கேங்கு, அப்புறம் கேரளா பசங்க நிறைய பேர் பிரிச்சு இருந்தோம். செகண்ட் இயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இன்ட்ராக்ஷனே இல்லை நம்ம கிளாஸுக்குள்ள சொல்ல போனால். செகண்ட் இயர் வந்து சும்மா வருவாங்க பசங்க, கிளாஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு காலேஜ் லைஃபே வந்துச்சு. ஆனால் அப்போதே வந்து ஏன்னா எல்லாருமே வந்து ஃபுல்லாக மிங்கிள் ஆனால் நல்லா பழகணும், நல்லா ஃப்ரீயாக வந்து எது சங்கடம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்காம வந்து நல்லா ஈஸியாக பழகி எல்லாருக்குமே நல்லா க்ளோஸாக போனோம். க்ளோஸப் ஆகிட்டு இப்போ தேர்ட் இயர் வந்து இப்போ தான் நம்ம ஃபைனல் இயருக்கு வந்து ஃபேர்வெல் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேர்வெலுக்கு வந்து டைம் வந்துச்சு. காலேஜ் வந்து அதுக்குள்ளே முடியுதுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் 4 இருந்துக்கலாமே அப்படின்னு தான் தோணுது. பட் ஆனால் ஆக்சுவலாக நான் டிப்ளமா படிச்சதால வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், காலேஜ் முடிஞ்சது எப்படி இருக்கும் அப்படின்னு. நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி இன்ஜினியரிங்கே முடிச்சிட்டோம்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த கான்டாக்ட் இருக்காது போல அப்படிதான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப மிங்கிளாக இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்பப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா வந்து அது இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணாலே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். எதுனாலுமே வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எதனால நமக்குள்ள ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரு நல்ல நட்புன்னு நினைக்கிறேன். நான் இங்கே பழகினதோட விட்டது இல்லாமல் வெளியே போய் பழக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் வந்து முக்கியமாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக யாராச்சும் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி யாராச்சும் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா புது நம்பரை வந்து குரூப்பில் வந்து ஆட் பண்ணி கான்டாக்ட் வந்து இருங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பாலாஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலாஜி ஜாஸ்தா ராமகிருதி குழுவை மட்டும் தனியாக இருப்பாங்க. எப்பயுமே யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் திருப்பூர்லேருந்து டெய்லி பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தேன். அப்பயும் யார்கிட்டையும் சம்பந்தமாக போவோம் அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் இயரில் வெளியே ரூம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னா ஐவி போயிருந்தோம். ஐவி போயிருக்கப்போ வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து நல்லா டான்ஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நம்மால் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேயே வந்து உட்காந்துட்டாப்புல. மற்ற ஆனால் எல்லாருமே ஆடிட்டு இருந்தோம். அந்த இன்சிடென்ட் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி நாங்கள் சமைச்சோம். நாங்கள் பசங்க எல்லாருமே போய் சிக்கன் பிரியாணி சிக்கன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டப்போ வந்து நல்லா ஹெல்ப் பண்ண அந்த இன்சிடென்ட் நல்லா மறக்க முடியாது. அவ்வளோதான். அவ்வளோக்கான பேசுனது நல்லா பேசுறேன். நல்லா மரியாதை பையன், டீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப டீசென்ட் கை. அவரு நீட்டா வந்து ஈஸியாக போயிடுவாரு. இந்த காலேஜ்ல ப்ரஷ் ஒரு பேர் இந்த காலேஜ்ல எந்த கேர்ள்ஸ் எனக்கு தெரியாது. கௌரி எப்படி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வரைக்கும் எல்லாம் பேசுகிறான்னு ஒன்றும் புரியாது. இப்போ ஏதோ லைட்டாக புரியுது. பாஷை பழகிடுச்சு. 3 வருஷம் ஒன்றா பேசினது இல்லை. ஃபைனல் இயரில் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். மாற்றி கலாய்ச்சிட்டு பாருங்க. இவங்க வந்து
பேசணும் அதுக்கப்புறம் நான் வந்து இவன்கிட்ட பேசவே இல்லை. என்னன்னா இவனும் கொஞ்சம் சைலண்ட் தான், நானும் கொஞ்சம் சைலண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்த உடனே வந்து பார்த்த உடனே வந்து ஆளுநர் மாதிரி இருக்காங்க. எல்லாரோட நிற்கும் சொல்லணும். டாக்கல சைடு யாரமணி யாச்சு ஒன்பது காக்காப்பி குட்டி கோகுலே ஆமை கழிச்சா விமானப்படை பேர் அப்துல் கலாம் நிறைய பேர் இருக்கு. வேற பேர் சொல்லு. ஜேபி ஜேடி ஜேபி கருவாக்கொட்டை கருக்கொட்டை